கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியாத்தோப்பு தனியார் திருமண மண்டபத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பாஜக மாநில செயலாளர் வினோத், பி. செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாவட்ட தலைவரை கட்சியினருக்கு அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினர். கடலூரில் தமிழக அரசின் புதிய மறைமுக வரி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொழில் வர்த்தக சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் பொதுமக்களையும் இன்னலுக்கு உள்ளாக்கும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் சொத்து வரி 15% உயர்வு மட்டுமே இருக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் அருகே உடல்நலக் குறைவால் மன உளைச்சலில் இருந்த திவ்யா என்ற இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த செஞ்சேரி போலீசார் திவ்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ள CSI அலிசன் மேல்நிலை பள்ளியில் செங்கல்பட்டு மாவட்டம் சார்பில் நடைபெறும் 6வது புத்தக திருவிழா சிறப்பாக துவங்கியது. இந்த புத்தக திருவிழா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் முன்னிலையில் தமிழக அமைச்சர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டிக்கும் வகையில் ஸ்ரீ ராமானுஜர் பக்தர்கள் பெயரில் அச்சிடப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புரட்சி மகான் ஸ்ரீ ராமானுஜரையே ஏமாற்றும் நயவஞ்சகர்களே என்ற தலைப்பில் நகர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த 2023ஆம் ஆண்டில் இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கோவிலுக்குள் அனைத்து தரப்பு மக்களும் சென்று வழிபடலாம் என்று உத்தரவிட்டுள்ளார். இதனால் அங்கு 10க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே அழகாபுரி கிராமத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 8ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்ற நிலையில் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் மெடிக்கல் ரமேஷ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மதுரையில் பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் திடீரென பழுதாகி நின்ற அரசு பேருந்தை நடத்துனர் உட்பட பொதுமக்கள் தள்ளி செல்லும் அவலநிலை ஏற்பட்டது. மதுரை நகர் பகுதிகளுக்குள் இதுபோன்று அவ்வப்போது அரசு பேருந்துகள் பழுதாகி நிற்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நாமக்கல்லில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கான விழிப்புணர்வு கூட்டம் உணவு பாதுகாப்பு அலுவலர் ரங்கநாதன், லோகநாதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தனியார் பயிற்சி அமைப்பைச் சேர்ந்த சந்தியா வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பான முறையில் உணவை எவ்வாறு வழங்குவது, சாலையோர கடைகளை சுகாதாரமான முறையில் எப்படி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை சாலையோர வியாபாரிகள் மத்தியில் பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். காஞ்சிபுரம் அலாபாத் ஏரிக்கரை பகுதிகளில் இளைஞர்கள் நடமாட்டம் அதிகம் உள்ளதாக வந்த தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு காவல்துறையினர் கன்னிக்கோயில் அருகே நின்றிருந்த அஜித் மற்றும் ஆனந்தன் என்ற இரு வாலிபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அவர்களிடம் கஞ்சா இருப்பது தெரிய வந்த நிலையில் அவர்களிடம் இருந்து சுமார் 4 கிலோ கஞ்சா பொருட்களை பறிமுதல் செய்து இது குறித்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் அண்ணா சிலை பகுதியில் ஹிந்தியை எதிர்த்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து தமிழகத்தில் ஹிந்தி திணிப்பை பல்வேறு அமைப்பினர் எதிர்த்து வரும் நிலையில் இந்த போஸ்டர்கள் பலரது கவனத்தை ஈர்த்து வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலையில் உள்ள அரசு பள்ளியில் வரையாடுகள் குறித்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வரையாடுகள் உதவி இயக்குனர் கணேஷ்ராம் மற்றும் பொள்ளாச்சி வனசருக அலுவலர் ஞான பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் செய்யாற்றங்கரையில் காரியமேடை கட்டுமான பணியில்
தூய்மை பணியாளர்களை ஈடுபடுத்துவது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் ஒப்பந்ததாரர் மீதும் அதனை கண்டுகொள்ளாத பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் செவிலியருக்கு கொலை மிரட்டல் கொடுத்தவரை போலீசார் கைது செய்தனர். செவிலியர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவர்களிடம் ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்துவது போன்ற செயலை வழக்கமாக்கி வந்ததால் செவிலியர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் உள்ள அங்கன்வாடி மையம் பழுதான நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். தொடர்ந்து பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் நகரில் தேரடி பகுதியில் 1942ஆம் ஆண்டு பொறிக்கப்பட்ட அரிய வகை கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதில் அரியலூர் ஜமீன்தாரான விஜய ஒப்பில்லாத மழவராயர் காலத்தில் 1942ஆம் ஆண்டு கோவிலுக்கு நிலம் வழங்கியது சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் வேறு என்ன தகவல்கள் உள்ளது என ஆராய்ந்து தகவல் தெரிவிக்கப்படும் என அரியலூர் அரசு கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் டீசல் ஏற்றி சென்ற லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்புச்சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் டீசல் டேங்க் உடைந்து லாரியில் இருந்த 20,000 லிட்டர் டீசல் சாலையில் கொட்டியது. இவ்விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சாலை முழுவதும் தேங்கிய டீசலால் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க சாலையில் தண்ணீரை பீச்சி அடித்தும் மரத்தூள்களை சாலை முழுவதும் தூவினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வருவாய் வட்டத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி அதிமுக தலைமையில் அனைத்து கட்சி மற்றும் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் எதிரில் நடைபெற்றது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே மினிலோடு வண்டியில் பெங்களூரில் இருந்து குட்கா கடத்தி வந்த இருவரை போலீசார் கைது செய்து சுமார் 300 கிலோ குட்கா பான் மசாலா பொருட்களை பறிமுதல் செய்தனர். திருவெண்ணெய்நல்லூர் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக சந்தேகத்துக்கிடமாக வந்த கர்நாடகா பதிவு எண் கொண்ட மினிலோடு வண்டியை மறித்து சோதனை மேற்கொண்டதில் இது கண்டுபிடிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சாலையில் நடந்து சென்றவர்களை வெறிநாய் கடித்ததில் அரசு பள்ளி மாணவிகள் உட்பட 8 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் மாணவிகள், முதியோர் என 4 பேர் ஒசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள காட்டேரி குந்தா சாலையில் காட்டேரி பகுதியில் இருந்து வந்த கரடி ஒன்று சாலையில் சுற்றி திரிந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் நடந்து செல்வோர் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று குன்னூர் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.